முகலாய இஸ்லாமியர்கள் மிகவும் வறண்ட நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள். வறட்சியான தானியங்களையும் பேரிச்சம் போன்ற பல வகைகளையும் ராவான சாராயத்தையும் கரடுமுரடான புவியியல் அமைப்பையும் கொண்டு வாழ்க்கை நடத்தியவர்கள். பசியால் வாடியோர் அங்கு அதிகமோ அதிகம். அந்த முகலாயர்களுக்கு பாரத தேசத்தில் பிரம்மாண்டமான ஆலயங்களை எழுப்பி மிக பாதுகாப்பான கருவறைகளை அமைத்து உள்ளே சிலைகளை வைத்து வழிபடுவதை பார்க்கும்போது கோபம் வந்தது. ஒரு தெய்வத்தை எதற்கு இப்படி பாதுகாக்கிறார்கள்? அடுத்தது, நல்லது செய்ய வேண்டிய, மக்களுக்கு தேவையானவைகளை நிறைவேற்ற வேண்டிய தெய்வங்களுக்கு இந்த மக்கள் ஏன் தேவைகளை ஏற்படுத்துகிறார்கள்? தெய்வங்களுக்கு எதற்கு காணிக்கை? பொன்னையும் பொருளையும் கொண்டு போய் கொட்டினால் அதை வைத்து கொண்டு என்ன செய்யும்? இந்த கேள்விகள் இந்தியாவை நோக்கி படையெடுத்த எல்லா பாதுஷாக்களுக்கும் இருந்தது. இந்தியாவில் ஒரு சாரர் வறுமையின் கோரப்பிடியில் இருக்க, இன்னொரு சாரர் கோவில் வருமானங்களை அபகரித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததும் முகலாய சுல்தான்களுக்கு கடும் கோபத்தை வரவைத்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேசத்தில் ஒட்டுமொத்த மக்களும் செல்வத்தில் திளைக்கும் போது மட்டுமே அவர்கள் தானம் செய்ய வேண்டும். ஆனால் அடித்தட்டு மக்களின் சம்பாத்தியத்திலிருந்து தீபத்தை ஒற்றிக்கொள்ள தட்டில் காணிக்கை போடுவது யாரை திருப்திப்படுத்துவதற்கு? தெய்வத்தையா? தீபம் காட்டும் பூசாரிகளையா? ஒருவேளை நான் தெய்வத்திற்கு நெருக்கமானவன், உனக்காக தீபம் காட்டுகிறேன், தட்டில் காணிக்கை போடு என்றால் அது தெய்வத்தின் பெயரால் பெறப்படும் லஞ்சம், கடவுளின் பெயரால் நடத்தப்படும் ஊழல். அந்த ஊழலுக்கு துணை போகிறவன் பக்தன். நீங்கள் இருவருமே குற்றவாளிகள்.